அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ். கேரளா 3 மணி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கேசிங் தான் நம்ம சேனலில் நான் எப்போதும் கொடுத்துட்ருக்கேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 6/6/2024. இன்னைக்கான ஏபிசி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி கேசிங் ப்ளஸ் 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்ன, அதுக்கான ரிவ்யூ என்ன, நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கேசிங்குள்ளே எப்போதும் போல் போகலாம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 472 138 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 8-1 வரும் எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் 8-1 வந்திருந்தது. 3 பி போர்டில் கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் நேற்று நீங்கள் பி போர்டில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா 3 பி போர்டில் வரும்ன்ற ஒரு கெஸ்ஸிங்கில் நான் இந்த கெஸ்ஸிங் நம்பரில் கொடுத்துருந்தேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ட்டை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் பாஸ் பண்ணக்கூடிய எண்கள். இதை ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுவும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 8ஐயும் எடுத்திருக்காங்க. ஒரு சில எண்ணு பார்த்தீங்கன்னா 3ஐயும் எடுத்திருக்காங்க, 1ஐயும் எடுத்திருக்காங்க. என்ன கொஞ்சம் போர்டு சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்துருந்துருக்கலாம். நேற்றையும் ரிசல்ட்டை வாட்ச் பண்ணுவோம். கண்டிப்பாக நேற்று ஒரு பெரிய வின்னிங் எடுத்திருக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்றும் நான் 138 போர்டுக்குள்ளே கொடுத்துருப்பேன். அந்த அடிப்படையில் திரும்பவும் 138 கொடுத்துருந்தேன். அதை வாட்ச் பண்ணியிருந்தீங்கனால ஒரு சரியான அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்க முடியும். அந்த அடிப்படையில் நேற்று ஒரு நல்ல ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தவிர்த்து போனாலும் நெக்ஸ்ட்டு ஆல் போர்டில் 8 கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் 8 போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் பண்ணியிருக்க முடியும். அந்த அடிப்படையில் ஆல் போர்டில் 8 கொடுத்துருந்தேன். சரி வாங்க இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு போவோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு பொறுத்தவரையில் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங்கில் என்ன பார்க்க போகலான்னு பார்த்தீங்கன்னா 2 நான் எடுக்கிறேன். ஏன் 2 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 212 612 அல்லது 312. அப்போ இந்த அடிப்படையில் 2 வந்து பி போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன நான் 2 எடுக்கிறேன். எளிதாக உங்களுக்கு விளக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள் 8-3 இருக்குது. இப்போ 8-3 இருக்குது. இப்போ இந்த 1-2 புரியுதுங்களா? இப்போ 2-1, இங்கே 2-1-2. அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா 6-1-2 6-1-2. அப்போ இந்த அடிப்படையில் 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 2 ஏ போர்டுக்குள்ளே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு இதோட தவிர்த்து வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 4ஐயும் போர்டுக்குள்ளே எடுக்கிறோம். 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் போர்டில் எடுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 214 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 214 இங்கே பார்த்தீங்கன்னா 921 இருக்குது. அப்போது 9214. அப்போது 9214என்ற அடிப்படையில் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இந்த அடிப்படையில் 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது 3 அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது 314 64 614. அப்போ 614 புரியுதுங்களா? 614 புரியுதுங்களா? இந்த அடிப்படையில் பார்த்தாலும் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 94 614என்ற அடிப்படையில் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 4ஐயும் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 0 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்பரை நம்ம 0 எடுக்கிறோம். ஏன் 0 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எளிதாக சொல்லணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா 91 இருக்குது, 910. அப்போ 910 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பி போர்டில் 0 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 630 இங்கே பாருங்கள் 910 630. அப்போது 630என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 0 பி போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு புரியாமல் சொல்ல பாருங்க 2391. அப்போது 23910 630. அப்போது இந்த அடிப்படையில் 0 வருமானு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பி போர்டில் 4 அல்லது ஏ போர்டு இல்லது பி போர்ட்லையாவது 4 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில்
மீண்டும் பி போர்டுக்குள்ளே 4 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 634 914 அடிப்படையிலையும் மீண்டும் பி போர்டுக்குள்ளே 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 914 புரியுதுங்களா, 214, அப்போ 214 இந்த மாதிரி 634 புரியுதுங்களா, அப்போ 634 அடிப்படையிலும் 4 வருவதற்கான வாய்ப்பு சிறிது உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 834 புரியுதுங்களா, 834 அடிப்படையிலும் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 834 634 வாய்ப்பு அமைது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 634 புரியுதுங்களா, 634, அப்போ 634 அடிப்படையில் வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சி போர்டுக்குள்ளே வரலான்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டை பொறுத்தவரையிலும் மொதல் நம்பரை நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 தான் எடுக்கிறோம், 7 தான் எடுக்கிறோம். ஏன் 7 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலும் 587 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 587, அப்போ 587 அடிப்படையில் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 637 அடிப்படையிலையும் 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போது இந்த அடிப்படையிலும் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நம்ம சி போர்டுக்குள்ளே 7 எடுக்கிறோம். 7 தவிர்த்து வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 589 புரியுதுங்களா, 589 அடிப்படையில் 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 9ஐயும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 639 அப்போது 639 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 639 வருவதற்கான வாய்ப்பும் உண்டுன்ற அடிப்படையில் நம்ம 9 எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இப்போது இந்த எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சாய்ஸு, என்னுடைய கெஸ்ஸிங், எனக்கு உறுதிபூர்வமானது தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதிபூர்வமானதுன்றது இல்லை, இது என்னுடைய உறுதிபூர்வமான எண். பெரும்பாலும் நம்ம கொடுக்குற எண்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்குள்ளே வருது. அந்த அடிப்படையில் இதுலேருந்து ஒரு நல்ல எண்ணை தேர்வு செஞ்சு எடுத்து வின்னிங்குள்ளே போங்க. உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்துங்க. இவ்வளோ பெரிய சாட்டுக்குள்ளேருந்து கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு நம்ம நம்பர் கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் இதுலேருந்து ஒரு நல்ல எண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் இதிலேருந்து எடுத்து ஒரு நல்ல வின்னிங் பெறுங்க. தயவுசெய்து செக் பண்ணிக்கங்க, கொடுக்குற நம்பரை சார்ட்டை வச்சு செக் பண்ணிக்கங்க. பயன்பட்டால் பயன்படுத்திக்கங்க, இல்லைனா விட்டுட்டு உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை பயன்படுத்திக்கிட்டு போக. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஏபிசி கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஒரு சின்ன மாற்றத்துக்குரிய எண் பார்த்தீங்கன்னா 9 பி போர்டுக்குள்ளே வருமோ என்ற ஒரு சந்தேகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் 9 வருவதற்கான வாய்ப்பு நமக்கு தென்படுது. அந்த அடிப்படையில் இதையும் சஜஷனாக பயன்படுத்திங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பர் தான், ஒருவேளை பி போர்டுக்குள்ளே மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கலான்ற சஜஷனில் கொடுக்குறேன். ஆல் போர்டில் 7 கொடுக்குறேன். எல்லாத்தையுமே பயன்படுத்திங்க. இதுலேருந்து ஒரு நல்ல எண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சு வின் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அந்த அடிப்படையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணெய் எடுத்து கொடுக்க முயற்சி செய்ய முடியும். பார்க்குறவங்க தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் பயன்பெற நீங்களும் அடுத்தவங்களுக்கும் பயன்பெற வைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.